தேசிய மட்ட மாற்றுவலுவுள்ளோருக்கான போட்டியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாவட்ட வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு. வவுனியாவில் 21,000 ஏக்கரில் சிறுபோக நெற்சிகை. சர்வதேச ஆதரவுடன் ரணிலை விசாரிக்க திட்டமிடும் அனுர் அரசு. மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும், அனுர தரப்பு உறுதி. 123 பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பட்வரி காரணத்தை வெளியிட்ட அமைச்சர். சாணக்கியன் எம்பிக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க சவால். மஹிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது, அனுர் அரசுக்கு சவால் விடும் எம்பி. மாவட்டபுரம் கந்தசுவாமி கும்பாபிஷேகம் பிரதமர் வருகையால் பாதுகாப்பு கெடுபிடி, பக்தர்கள் விமர்சனம். தேசிய மட்ட மாற்றுவலுவுள்ளோருக்கான போட்டியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாவட்ட வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. 2025 ஆண்டுக்கான தேசிய மட்ட மாற்றுவலுவுள்ளோருக்கான விளையாட்டு நிகழ்வு கடந்த 3/4/2025 அன்று கோமாகம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 25 மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்தி மாற்றுவலுவுள்ளோர் கலந்து கொண்டனர். குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் 50 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. குறித்த போட்டியில் 6 தங்கப்பதக்கங்கள் 10 வெள்ளிப் பதக்கங்கள் பெற்றுக் கொண்டனர். 43 புள்ளிகளை பெற்று கம்பகா மாவட்டம் 2ஆம் இடத்தினையும் 36 புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டம் 3ஆம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த கௌரவிப்பு நிகழ்வில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் பதவிநிலை உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், மாற்றுவலுவுடையோர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் 21,000 ஏக்கரில் சிறுபோக நெற்சிகை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட கவனநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் விமலரூபன் தெரிவித்தார். பருவகால மழை கடந்த வருட இறுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இவ்வருட ஆரம்பத்தில் பெய்த மழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் அவற்றின் நீர்கொள்ளளவினை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக அளவினை விட இம்முறை 1000 ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெற்சிகை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். காலாவதியான விசாக்களுடன் ராஜகிரியவில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் பணிபுரிந்த 22 இந்தியர்கள் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின்படி இந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் வரை வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்தை சோதனை செய்து அவர்களை கைது செய்தனர். அவர்களில் 17 பேர் சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்கள் மூலம் நாட்டுக்கு நுழைந்துள்ளனர். 4 பேர் வதிவிட விசாக்கள் கீழ் மற்றும் ஒருவர் வணிக விசாவின் கீழும் இலங்கைக்கு வந்துள்ளார். முன்னதாக சந்தேகிக்கப்பட்ட 2 இந்தியர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவல் அடிப்படையில் 25 முதல் 35 வயதுக்குட்பட்ட இந்த இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பொறுப்பானவர்களுக்கு எதிராக சர்வதேச ஆதரவை பெறுவதன் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். படலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான முதல் நாள் விவாதத்தில் பங்கேற்று பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஜேவிபி தலைவர் ரோகண விஜயவீர விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். எங்கள் முதன்மை கவனம் நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சகவாழ்வு ஆகியவற்றில் உள்ளது. தென்னாப்பிரிக்க உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தைப் போலவே முக்கிய குற்றவாளிகள் சட்ட அமைப்பு மூலம் நீதியின் மூலம் முன்னிறுத்தப்படுவதை உறுதி செய்வதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். ரணிலின் செயல்களுக்கு பொறுப்பேற்கவும் இந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யவும் சட்டத்துக்குள்ள சாத்தியமான அனைத்து விசாரணைகளையும் நாங்கள் நடத்துவோம். அது அவர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கூட நடைபெறும் என்றார். இதற்கிடையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தை எதிர்வரும் பாராளுமன்ற நாளில் 2வது நாளாக நடாத்துவதற்கு நேற்று சபை ஒப்புக்கொண்டது. மேலும் பாராளுமன்றம் மே 8ஆம் தேதி மீண்டும் கூடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்துள்ளார். வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்துடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகள் தொடர்பாக மத அரசாங்கம் கவனம் செலுத்தி அவர்களுக்கு சாதகமான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதேபோல் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு மேய்ச்சல் தரை தேவை காணப்படுகிறது. அதற்காக கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது கால்நடைகளை வனப்பிரதேசத்தில் மேய்ச்சலில் ஈடுபடுவதற்கும் தாம் வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சு மற்றும் அதிகாரிகளிடம் கலந்துரையாடியுள்ளோம். இதற்கு சாதகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளது. எனவே கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்காலத்தில் நமது அரசாங்கம் சிறந்த தீர்வை தரும். வன்னி வாழ் மக்களே, நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்.
நிதி நெருக்கடி காரணமாக வட் வரிக்கு உட்படாத 123 பொருட்களுக்கு மீண்டும் வரி விதிக்க வேண்டியிருந்தது என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், கடந்த அரசாங்கங்களின் குறுகிய நோக்குடைய நடவடிக்கைகள் காரணமாக அவ்வப்போது வட் வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. மறைமுக வரிகளை குறைத்து நேரடி வரிகளை விதிப்பது எங்கள் அரசாங்கத்தின் கொள்கை. தற்போதைய நிலைமை வரி வசூலின் திறமையின்மை. உலக பொருளாதாரத்தை பற்றி பேசும் யாரும் இந்த வட் வரியை திறமையாக வசூலிக்கும் திறன் பற்றி பேசவில்லை. எமது இலக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்துவதாகும். டிஜிட்டல் சேவைகளுக்கு வட் வரியை அறிமுகப்படுத்தினோம். அது நல்லதா கெட்டதா என்று சொல்ல எதிர்க்கட்சியினருக்கு தைரியம் கூட இல்லை. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் சிறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளனர். இது கடந்த கால செயற்பாடுகளால் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு சமூக செயற்பாட்டாளர் ஒருவரால் பகிரங்கமான சவால் ஒன்று விடுக்கப்பட்டது. நாட்டில் தற்போது மூடி மறைக்கப்பட்டிருந்த பல குற்றங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்ட வண்ணம் உள்ளன. அதேபோன்று அந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருந்த பல அரசியல் தலைவர்கள் வரிசையாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏரிவில் கிராமத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் சகாக்களே இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சமூக செயற்பாட்டாளர் பதனகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தால் மஹிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார். கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மஹிந்த ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பெரிய மீன்களுக்கு பதிலாக சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள். தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் என பாராளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க மேலும் தெரிவித்தார். விரைவில் தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும், இருப்பினும் அரசாங்கம் பட்டளந்தவை மட்டுமே தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 50 வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்று வருகிறது. கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையத்தில் ஆலயத்துக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய வருகை தர உள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் விசனமடைந்துள்ளனர். அதிகாலை வேளையில் வழிபாட்டுக்காக வருகை தந்த குருமார்களையும் பக்தர்களையும் கடுமையான உடற்சோதனைக்குட்படுத்தியே ஆலய வளாகத்துள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் ஆலயத்துக்குள் செல்வோர் இன்னல்களை எதிர்கொண்டனர். கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னல்படுத்துவது பலரும் விசனங்களை தெரிவித்தனர். அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் சப்பாத்துக்கொண்டு நடமாடுவதை அவதானிக்க முடிகிறது. வேளாண்மை நடவடிக்கைகளுக்காக மீண்டும் உழவு வேலைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் நடமாடுகின்ற யானை கூட்டத்தை அகற்றும் நடவடிக்கைகளை வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். வேளாண்மை விதைப்பை தொடர்ந்து காடுகளை நோக்கி திருப்பும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது இப்பகுதியில் சுமார் 200க்கும் அதிகமான யானைகள் பட்டி பட்டியாக வருகை தருவதுடன் பொதுமக்களின் உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கின்றன. அண்மை காலமாக இப்பிரதேசத்தில் கூட்டமாக ஊடுருவும் யானைகள் காய்க்கும் தென்னை மரங்கள் உட்பட பயன்தரும் மரங்கள், வீட்டுத் தோட்டங்கள், குடியிருப்புகள், வேலிகள் என்பனவற்றை துவந்தம் செய்து வருகிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில், அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, நிந்தபூர், அம்பாறை, இறக்காமம், மத்திய முகாம் ஆகிய இடங்களில் இவ்வாறு யானைகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புதிய புல்லினங்களை உண்ணுவதுடன் சுமார் பெரிய யானைகள் மற்றும் குட்டிகள் என 100க்கும் அதிகமான யானைகள் அப்பகுதியில் உள்ள வயல் நிலங்களை நோக்கி வருகை தருகின்றன. தினமும் அப்பகுதிக்கு வரும் யானை கூட்டத்தை மக்கள் பார்வையிட்டு வருவதுடன் இவ்வாறு வயல்வெளிகளை நோக்கி வருகை தந்துள்ள யானைகளை ஊருக்குள் பிரவேசிக்க முடியாத வகையில் பார்வையாளர்களாக உள்ள மக்கள் சத்தங்களை எழுப்பிய வண்ணம் உள்ளனர். மேலும் இப்பிரதேசத்தில் அண்மையில் வேளாண்மை அறுவடை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தீ வைக்கப்படுவதனால் அங்கு கொட்டப்படும் குப்பைகளை தினம்தோறும் யானைகள் உண்ணுவதற்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் வயல் நெல் அறுவடை முடிந்ததால் இப்பிரதேசங்களில் யானைகளின் வருகை தொடர்கதையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் வேளாண்மை செய்கை ஆரம்பமாகியுள்ளமையால் மீண்டும் காடுகளை நோக்கி திருப்பும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அறுவடை செய்யப்பட்ட வயல் நிலங்களில் உள்ள வைக்கோல்களுக்கு தீ வைப்பதனால் ஊருக்குள் யானைகள் சென்று தாக்குதலை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.